சிவராஜ் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி 25 வருடங்களாக சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி வரும் கல்வி நிறுவனம். கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி. ஸ்காலர்ஷிப் உண்டு. தொடர்புக்கு 7448838500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்னையா திங்காசிக்காரா எப்படி இருக்க? பேசியே ரொம்ப நாள் ஆச்சப்பா. அண்ணே ஆமாண்ணே, நீங்க தான் ஆளே காணுமேனே. ஆமா, நம்ம ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமா வெளியில போயிட்டேன், பார்க்க முடியல, பேச முடியல. சரிண்ணே, இப்ப ஏதாவது தகவல் உண்டா? தகவல் நிறைய தகவல் அப்பப்போ வந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால தான் பேச முடியலையே, சரின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். இப்போ அதுக்கு மேல அப்டேட் வந்திருக்குப்பா. என்னண்ணே, என்ன அப்டேட்டு? என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லோட்டஸ் கட்சி இருக்குல்ல, ஆமா, அதாவது தமிழகத்தின் லோட்டஸ் கட்சி. ஆமா, அங்க வந்து கேட்காம எல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குதான். என்னென்ன சொல்றீங்க? ஆமா, அதாவது இந்த ஒவ்வொரு கட்சிக்கு இந்த பிரிவு இருக்கும்ல, இந்த பிரிவு அந்த பிரிவு, சமூக பிரிவு, பொருளாதார பிரிவு, அந்த பிரிவு, ஐடின்னு. ஆமாண்ணே, அதுக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பொறுப்பாளர்கள், இந்த பொறுப்புலாம் இருக்குல்ல, செயலாளர் அந்த பதவி இந்த பதவின்னு. ஆமாண்ணே, அதில் போஸ்டிங்லாம் போட்டிருப்பாங்க போல இருக்குது. சரி, அது போட்டது என்னன்னா, எப்பயுமே அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் தலைவர்னு இருப்பார்ல, ஆமா, அந்த தலைவரை கேட்டு அது டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு தான் போடுவாங்களாம்மா. ஆமா, அவர் தான் போடுவார்ல. அவர் போட மாட்டாரு, கலந்து ஆலோசிப்பாங்க. போடலாமா, எப்படி உங்களுக்கு சரிப்பட்டு வருமா, என்ன இதெல்லாம் கலந்து ஆலோசிப்பாங்கல்ல. ஆமா, ஆனா இதுல வந்து இந்த போஸ்டிங் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டதுல வந்து எதுவுமே கேட்கலையாமா, டைரக்டா அப்பாயின்மெண்ட் அந்த அறிக்கையில வந்துருச்சாமா. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்னென்ன சொல்றீங்க? ஆமா, இதை பார்த்துட்டு அந்த ஒரு பிரிவு தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களாம் அப்படியே உறைஞ்சு விட்டாங்களாமா. ஷாக்கா? ஆமா, ஒரே ஷாக் ஆயிட்டாங்களாமா. இதனால சந்தேகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிரிவு தலைவர் வந்து இன்னொரு பிரிவு தலைவர்கிட்ட கேட்குறது, அவங்களுக்கு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு கேட்டாங்களா, உங்கள்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு கேட்டிருக்காங்க போல இருக்கு. சரி, அவங்களும் அப்படியே என்ன சொல்றீங்க, எங்களுக்கும் தெரியாதேன்னு சொல்லிட்டு அவங்களும் உறைஞ்சு இருக்கிறாங்க அப்படியே. என்னென்ன சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் லோட்டஸ் கட்சி போயிட்டு இருக்குதா. இதனால ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்களாமா இந்த பிரிவு தலைவர்கள்லாம். அண்ணே, இப்போதான் மேலே அங்கே கூப்பிட்டு ஒரே ரைடு விட்டு அமிச்சாங்கலாம் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியில் அதுக்கு முன்னாடி தான் அது நடந்திருக்குது. இனிமேலாவது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். என்னண்ணே, என்ன விஷயம்? நம்ம கோபிக்காரர் இருக்கார்ல, இவரா இப்ப தாவுனாரு? அவரா? ஆமா, அவர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பக்கம் போயிட்டார்ல தளபதி கூட. ஆமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம சேலத்துக்காரர் அங்கே போய் அதே அவர் ஊர்லயே போயிட்டு அப்படியே பிரச்சாரம் படம் போட்டு காமிச்சாரா இல்லையா? ஆமாண்ணே, ஒரே கிராண்டா பண்ணிட்டாரு. ஆமா, பண்ணிவிட்டாரு. இதனால என்ன சொல்றாங்கன்னா, சேலத்துக்காரர் அந்த இலைக்கட்சி இருக்குல்ல, ஆமா, இலைக்கட்சி அந்த தொகுதியை எப்படி விட்டு கொடுக்காது, கோபிக்காரரை தோக்குடிக்கும் தான் நினைக்க அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டார்ல, இந்த தொகுதியை கைப்பற்றும், வெற்றி விழா அங்கதான் கொண்டாடும் அப்படின்னு சொல்லி. என்னண்ணே, 2 பேருக்கு தான் போட்டியாங்க? ஆமா, அவர் பேசுனால அப்படிதானப்பா இருக்கு, வெற்றி விழாவே அங்கதான் நாங்க கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கான்பிடண்டா பெஸ்ட் போயிட்டார்ல. ஆமா, இதுக்கு அப்புறம் இன்னொரு வேற நடந்திருக்குது. என்னண்ணே, என்னது? லோட்டஸ் கட்சி இருக்குல்ல, ஆமா, அது வந்து அந்த தொகுதியை குறி வச்சிருக்குதாம்மா, அடுத்த எலெக்ஷன்ல எப்படியோ அதை தூக்கியே ஆகணும்னு. என்னென்ன சொல்றீங்க? கோபிலியா? கோபியில அதுவும் ஆள்லாம் பார்த்து வச்சிருச்சாம்மா. யார் அது? யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்திக்கடவு அவினாசி அந்த திட்டம் இருக்குல்ல, ஆமா, அது வந்து இப்பதான் கொண்டு வந்தாங்க. இலைக்கட்சி பீரியட்ல ஆரம்பிச்சாங்க, இப்ப ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் நம்ம சூரிய கட்சி கொண்டு வந்தாங்க. ஆமாண்ணே, இந்த தாம்பெத்த பிள்ளைக்கு பேர் வச்சாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு நம்ம ஐயா, அவரு அதா? அவர் பேசிக்கிட்டு இருந்தார்ல. ஆமா, அவர் சொன்னார்ல, அதேதான். அந்த திட்டத்து முன்னாடி வந்து எப்படின்னா நிறைய போராட்டம்னு நடந்துச்சு. அதையெல்லாம் முன்னின்று நடத்தியவர், அதாவது முக்கியமான பங்கு வச்சவர் யாருன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். சரிண்ணே, முருகப்பெருமான் இன்னொரு பேரை கொண்டவர். என்னண்ணே, லோட்டஸ் கட்சியை சேர்ந்தவரா? லோட்டஸ் கட்சிக்கு நெருக்கமானவர் யாருன்னா இப்ப இருக்காருல்ல தலைவர், திருநெல்வேலிக்காரரு. ஆமா, அவருக்கும் நம்ம மலையானவர் இருக்காருல்ல, ஆமாண்ணே, 2 பேருக்குமே ரொம்ப க்ளோஸ். அதனால அங்க அவரை நிப்பாட்டி ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆமா, இவர் யாருன்னா இப்ப கோயம்புத்தூர்ல நம்ம ஜி வந்தார்ல, பெரிய ஜி விவசாய மாநாட்டுக்கு வந்தார்லப்பா. ஆமாண்ணே, அந்த மாநாட்டை வந்து ஒருங்கிணைச்சவரை இவர் தானாமா. என்ன சொல்றீங்க? அப்ப அங்க பயங்கர டஃப் காம்படிஷன் போலியே. ஆமா, ஏற்கனவே 2-3 தடவை நிறைய ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்காரு போல இருக்கு, பார்த்து பேசியிருக்காரு போல இருக்கு. அதனால நம்ம லோட்டஸ் கட்சி நெருக்கமானவர், அந்த இடத்துல நல்ல பேர் இருக்கு, இவரை நிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருக்குதாம்மா. இதான் நமக்கு கிடைச்சிருக்கூடிய 2வது தகவல். 3வது மிக மிக முக்கியமான விஷயம். என்னண்ணே, என்ன விஷயம்? கோபி தொகுதியில இப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்குது. ஆனா அந்த கோபிக்காரர் இருக்காருல்ல, ஆமா, அவர் வேற ஒரு வேலையில தீவிரம் இறங்கி இருக்கிறாரு. என்னண்ணே, என்ன வேலை? இப்பதான் பல வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா, குக்கர்காரர் இருக்காருல்ல, ஆமா, அவரை எப்படியாவது நம்ம தளபதி கட்சியில கூட்டணிக்கு இழுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமா இறங்கி விளாண்டுட்டு இருக்காரம்மா.
ஆமாண்ணே நானும் பார்த்தேன் அதை. அம்மா இறங்கி தீவிரம் வளர்த்துட்டு இருக்காரம்மா. அவர்கிட்ட டேரெக்டாக ஒருத்தர் கேட்டிருக்கா. அப்படி என்னண்ணே? டேரெக்டாக நம்ம பச்சி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து டேரெக்டாக அவர் கேட்டிருக்கா. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னண்ணே அது அதிரடியான முடிவுலாம் டக்கு டக்குன்னு எடுக்கிறீங்க, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கா. அப்படி சரி, அவர் ஒரே இடத்துல சொல்லிட்டாராம், வெயிட் பண்ணுங்க தம்பி, டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க இன்னும் நிறைய பேர் ரிசைன் பண்ண காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்னண்ணே இப்போதான் புயல் விடாம அடிச்சிட்டு இருக்கு, நீங்க வேற இப்படி சொல்றீங்க? புயல் வெளியில போகவே முடியல, அந்த அளவுக்கு அடிக்குது. நம்ம கோபிக்காரர் புயல் மேல புயலா அடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.